الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بروا آباءكم تبركم أبناؤكم أو كما قال صلى الله عليه وسلم. போல் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உடைய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். இதில் 1444 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஷாபான் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம், ரமதானுக்கு முந்தைய மாதம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம். நிஸ்பு ஷாபானிலே அந்த பராஅத்துடைய இரவிலே அல்லாஹ் மனிதர்களுடைய ரிஸ்குகளை, வாழ்வாதாரங்களை, அவருடைய நோய் நொம்பலங்கள், ஆரோக்கியங்கள், அவர்களுக்கு சாதக பாதகங்களை அல்லாஹ் முடிவு செய்கிறான். ஹதீஸில் ஒரு பலகீனம் இருந்தாலும் அன்றைய நாள் மாத்திரமல்ல, முற்பகுதியிலே நோன்பு நோற்றவர்கள் அந்த ஷாபானுடைய நடுப்பகுதியிலே நோன்பு நோக்கின்ற பொழுது நபி அவர்களுடைய அந்த ஏவலுக்கு அது பொருத்தமாக அமையும். எனவே அந்த அமல்களிலே கவனம் செலுத்துவோம், ஷாபானை மதிப்போம். ரமதானுக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த ஷாபானை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஏனைய காலங்களில், ரமதான் அல்லாத காலங்களிலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதமாக ஷாபான் மாதம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விடயத்திலும் கவனம் செலுத்திக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, இன்று வெளியில் இருக்கின்ற சோதனைகள், ஃபித்னாக்கள், ஆபத்துகள் வரும் பொழுது கியாமத் நாளுடைய அடையாளம் என்று பேசிக் கொள்கிறோம். பூகம்பம் அடிக்கடி வருகிறது, கியாமத் நாளுடைய அடையாளம். தஜ்ஜால் வரப்போகிறான், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரப்போகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்க போகிறார்கள். எல்லாமே அடையாளங்கள் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் நமது வீட்டுக்குள் நடக்கின்ற கியாமத் நாளுடைய அடையாளங்களை நாம் கணக்கெடுப்பது கிடையாது. இது ஒரு முகவுரை, என்னுடைய பிரதான தலைப்புக்கான ஒரு முகவுரை. என்ன தெரியுமா? நாம் நமது பெற்றோர்களை நடத்துகின்ற விதத்தின் மூலமும் நமது வீட்டுக்குள் கியாமத்தினுடைய அடையாளம் இருக்கிறது. ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தாயை ஒதுக்கும் என்றால் அந்தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள் என்றால் என்ன? அந்த பெண்ணுடைய மகள் அந்த தாயை அடக்கி ஆள்வாள். தாய் நான் சொல்கின்றபடி கேட்க வேண்டும் என்ற ஒரு போக்கிலே ஒரு பெண் பிள்ளை வாழ்வது கியாமத்து நாளுடைய அடையாளம். அதனா சதீகா வ அக்ஸா அபா, ஆண் பிள்ளை நண்பர்களை நெருக்கி தந்தையை ஒதுக்குவான் என்றால்
அந்த ஆண் பிள்ளை கியாமத்து நாளுடைய அடையாளம். இதை கணக்கெடுப்பதில்லை. நாளாந்தம் கியாமத்து நாளுடைய அடையாளம் நம் மூலம் ஹயாத்தாகிறது. இதுதான் என்னுடைய தலைப்பு. அன்பானவர்களே, குறுகிய நேரம் பல விடயங்களை சொல்ல வேண்டும் என்றாலும் நேரம் இடம் கொடுக்கின்ற அமைப்பில் சில விடயங்களை ஞாபகப்படுத்துவேன். கொஞ்சம் யாரும் தூங்காமல் கவனிப்போம் தயவு செய்து. மன்னிக்க வேண்டும், இது தூங்குகின்ற நேரம் அல்ல. யார் என்ன நினைத்தாலும் நான் சொல்வேன், இது கைலூலா தூங்குகின்ற நேரம் அல்ல. வெள்ளிக்கிழமையுடைய கைலூலா ஜும்மா தொழுகைக்கு பின்னால் விழித்திருப்போம். ஹத்தீபுக்கும் தூக்க மயக்கம் வராமல் உங்களுடைய உற்சாகம் பாதுகாக்கும். பெற்றோர்கள் யார், அவருடைய அந்தஸ்து என்ன? இது கேட்டு கேட்டு பிடித்து போன தலைப்பென்று சிலர் கணக்கெடுக்காமல் ஹுத்பாக்களை கேட்டுதான் இன்னுமே திருந்தவில்லை. திருந்தாமலேயே பெற்றோர்களை கபருக்கு அனுப்பிவிட்டோம். மனதை உடைத்து துண்டு துண்டாக்கி உலகம் பெருத்து நோயாளியாக்கி கபருக்கே அனுப்பிவிட்டோம். எத்தனை பேருக்கு எந்த இடத்தில் பெற்றோரை அடக்கினோம் என்று கபருடைய இடமும் தெரியாமல் வாழ்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? முதலாவது கேள்வி, எந்த மக்பராவில் எந்த இடத்தில் என்னுடைய தாய் தந்தையுடைய கபர் இருக்கிறது? முறையாக ஜியாரத்து செய்து எத்தனை வருடம்? உங்களுடைய தாய் தந்தை அடக்கி 30 வருடங்களாக இருந்தாலும், அதற்கு பின்னால் அங்கே 5 ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையுடைய கபர் அதுதான். வேறொரு அடக்கியதனால் அவர்களுடைய கபர் வேறெங்கோ மாறுகிறது அல்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? தாய் தந்தையுடைய கபருடைய அடையாளமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் அவர்கள்? இறை விசுவாசத்துக்கு அடுத்து இடம் கொடுத்திருக்கின்ற அந்த உன்னதமானவர்கள். இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குங்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் இரண்டாவது இலக்கமாக ஷிர்க் செய்ய வேண்டாம். ஏகத்துவத்துக்கு அடுத்து முதன்மைப்படுத்தி இருப்பது ஹஜ் அல்ல, உம்ரா அல்ல, ஏன் தொழுகையே இல்லை. உங்களுடைய தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக வாழுங்கள். இபாதத் அதற்கு அடுத்தது. கனிமன் அனிஷ்குர்லி, நன்றி செலுத்துவது. நான் நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகரித்து தருவேன், வித்தரிப்பேன் என்று சொன்ன அல்லாஹ் தன்னுடைய நன்றிக்கு அடுத்த நன்றி செலுத்த தகுதியானவர்களாக யாரை இனங்கண்டிருக்கிறான்? மலக்குமாரும் அல்ல, நபிமார்களும் அல்ல, சஹாபாக்களும் அல்ல. அனிஷ்குர்லி வழிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்து. அடுத்த நன்றி கடன் நீ பட வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கு. தன்னுடைய நன்றிக்கு அடுத்த நன்றி பெற்றோர்கள். கேட்டார் ஒருவர், சிறந்த அமலது தொழுகை, அதற்கு அடுத்து எது? பிர்ருல் வாலிதை. தொழுகை இபாதத்துகள் எல்லாம் தலையாய இபாதத். அந்த தொழுகைக்கு அடுத்து என்னவென்று கேட்ட பொழுது உடைய பெற்றோருக்கு நீ நல்ல பிள்ளையாக வாழ்வது. சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா ஹதீசுகளையும் குர்ஆனையும் அடக்கினால் எனக்கு குர்ஆன் ஹதீசுகளை பேசும் தனியாக குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னாலே அசர் வரைக்கும் பேசினாலும் முடியாது. அன்பானவர்களே, ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன், ஒரு ஹதீஸை சொன்னேன். இதனுடைய பிரதானமான சாராம்சம் கவனமாக கேட்போம், உள்ளத்தால் கேட்போம். பாடமாற்றி மறப்பதற்கல்ல, படிப்பினையோடு கேட்போம், சிந்தனையோடு கேட்போம். எந்த இடத்தில் இருக்கிறோம்? பெற்றோர்களுடைய உறவிலே எத்தனை மார்க்ஸ் நமக்கு? அதிகமானவர்கள் எஃப் தான். கசப்பான உண்மை. மார்க்ஸ் போட்டால் அதிகமானவர்கள் எஃப், சிலர் எஸ், பி ஓரளவு இருப்பார்கள், ஏ குறைவு. யூனிவர்சிட்டி போவதற்கு சில பாடங்களில் ஏ எடுக்க வேண்டும். சொர்க்கம் வேண்டுமா? எதில் ஏ எடுக்காவிட்டாலும் பிர்ருல் வாலிதை, பெற்றோருக்கு நல்ல பிள்ளை என்ற பாடத்திலே ஏ எடுக்காமல் சொர்க்கம் அல்ல, சொர்க்க வாடையும் கிடைக்காது. 500 வருடங்களுக்கு அப்பால் வீசும், 500 வருடங்களுக்கு அங்கால் வாடை வீசும். 500 வருட தூரத்துக்கு அங்கால் வீசுகின்ற அந்த வாடையும் கிடைக்காது. அன்பானவர்களே, விவசாய திவால் இல்லை.
பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள் என்று மனித இனத்துக்கு நாங்கள் உபதேசித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனுடைய தாய் அவனை பலவீனத்துக்கு மேலால் பலவீனப்பட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கற்பத்தில் சுமந்தான். தாய் கற்பத்தில் சுமக்கும்போது நமக்கு தெரியாது, அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஆமை பெற்றெடுத்து பால் கொடி மரக்கடிப்பதற்கு 2 வருடங்கள். எனவே அனிஷ்குர்லி, தாயுடைய வயிற்றுக்குள் உன்னை சிசுவாக அனுப்பிய எனக்கு நன்றி செலுத்துவதோடு சிரமப்பட்டு பெற்றெடுத்த தாய்க்கும் அந்த நீ உருவாகுவதற்கு காரணமாக இருந்த உன்னுடைய தந்தைக்கும் நன்றி உள்ளவனாக இரு. இலையல் மசீர் ஆயத் மொழிகிறது பயங்கரமாக. நீ ஏதாவது தப்பு தவறு செய்துவிட்டு வந்தால் என்னிடம்தான் வர வேண்டும், நான் பார்த்துக் கொள்வேன். இலையல் மசீர், நீ ரிட்டர்ன் ஆக வேண்டும் என்னிடம். ஷியாபுல் என்ற ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு ஹதீஸ், பர்ரு ஆபாக்கும் தபர்ருக்கும் அதை தபர்ரக்கும் அபினாவுக்கும், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருங்கள், உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்களே, விரிவாக ஒவ்வொரு விடயங்களையும் பேச முடியாது. சில முக்கியமான விடயங்களை நான் தொட்டு காட்ட நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ளத்தை திறந்து கேட்போம். இருக்கின்றவர்களிலே 3 சாரர்கள் இருக்கும், 4 சாரர்கள் சொல்லலாம். 2 பெற்றோர்களும் ஹயாத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கும் புத்திமதிகள் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். 2 பெற்றோர்களும் ஹயாத்தோடு இல்லாதவர்கள். 3வது சாரார் தந்தை மரணித்து விட்டார், தாய் இருக்கிறார். 4வது சாரார் தாய் மரணித்து விட்டார், தந்தை இருக்கிறார். இந்த 4 கேட்டகரி கண்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். 5வது சாரார் இருப்பார்கள், தாய் தந்தை யார் என்றே தெரியாது, வளர்ப்பு தாயும் வளர்ப்பு தந்தையும் இருப்பார்கள். அவர்களுக்கும் நபி அவர்களுடைய அழகான முன்மாதிரி இருக்கின்றன. வளர்த்த தாய் தான், பாலூட்டிய தாய் தான். ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா கண்டவுடன் தான் அமர்ந்திருக்கும் விரிப்பை கொடுத்து உட்கார வைப்பார்கள். வளர்த்த தாயையே இப்படி மதித்தார்கள் என்றால் பெற்ற தாய் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் எப்படி மதித்திருப்பார்கள்? அன்பானவர்களே, கபரை சொல்லி ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். கடைசியாக தாய் தந்தையருடைய கபரை ஜியாரத்து செய்து எத்தனை வருடம்? 6 வயதில் தாயை இழந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவா என்ற இடம் இந்த நவீன காலத்திலேயே சிரமப்பட்டு தான் போக வேண்டுமா? வனாந்தர பகுதி, பாதைகள் மோசம், கல்லும் முள்ளும் மேடும் பள்ளமும் என்றுதான் போனவர்கள் சொல்கிறார்கள். அபுவா என்ற இடத்தில் சஹாபாக்கள் கொஞ்சம் பேரோடு சென்று அந்த தாயுடைய கபரை ஜியாரத்து செய்துவிட்டு அழுதார்கள். நபியவர்கள் அழுகையினால் பக்கத்தில் இருந்து சூழ இருந்தவர்களும் அழுது விட்டார்கள். 6 வயது வரைக்கும் தான் தாயோடு இருந்தார்கள், கபரை தேடி சென்றார்கள். காலடியில் வைத்திருக்கிறோம் கபரை, இதுவரைக்கும் போய் அவர்களுக்காக வேண்டி செய்யவில்லை என்றால் நன்றி கெட்ட பிள்ளைகள். அன்பானவர்களே, பெற்றோருடைய சிறப்பு குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே ஏராளம் இருக்கிறது. எந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவர் வந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்ய போகிறேன், உயிரை தியாகம் செய்ய போகிறேன், போராட போகிறேன் கேட்டார்கள். வந்தவருக்கு என்கொயரி நடக்கிறது. என்ன ஹையன் வாலிதா, பெற்றோர்களோடு இருக்கிறார்களா? ஆம். நீ சென்று உன்னுடைய 2 பெற்றோர்களுக்கும் பணிவிடை சிரமப்பட்டு தியாகம் செய்து அந்த சிரமத்தோடு பணிவிடை செய், அது உனக்கு இந்த போராட்டத்தை விட சிறந்ததாக இருக்கும். இன்னும் ஒரு வந்து யாரும் சொல்லலாம், ஹிஜ்ரத்தும் போக வேண்டும், போராட்டமும் புரிய வேண்டும். அப்படியா? உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? தாய் இருக்கிறார், போய் தாய்க்கு பணிவிடை செய். அந்த தாயுடைய கால் பாதத்துக்கு கீழே தான் உன்னுடைய சொர்க்கம். இன்னும் ஒருவர் வந்தார், சொன்னவுடன் கேட்டார்கள், அவனுக்கு என்ன கூலி வேணும்? என கூலி தேவை, கூலியை நாடுகிறாய், நற்கூலி கிடைக்க வேண்டுமா? நீ சென்று பெற்றோருக்கு பணிவிடை செய், அந்த கூலியை அடையலாம்.
அன்பானவர்களே, பெரும் தியாகங்களுக்கு முன்னால் பெற்றோருக்கு உபகாரம், பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக பெற்றோரை அரவணைப்பது, பெற்றோரை பராமரிப்பது, பெற்றோரை கண்குளிர வைப்பது, மனங்குளிர வைப்பதை ஒப்பிட்டு பார்த்தால் இதுதான் சிறந்தது என்பதை நபி அவர்கள் கண்ணியமானவர்களே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, தெரியும் ஒருவருக்கு கேட்டது, சேர்ந்தெடுப்பதற்கு சகவாசம் கொள்வதற்கு யார் தகுதி? தாய் தாய் தாய். நான்காவது தந்தை. கண்ணியமனே, அங்கே பெற்றோருடைய மதிப்பு உணர்த்தப்படுகிறது. இப்படி பல நிகழ்வுகள் நமக்கு தெரிய பெற்றோருடைய சிறப்புகளை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இப்பொழுது நான் பெற்றோருடைய மரியாதை மாண்பு உள்ளத்திலே நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கான பிரதானமான காரணங்கள் என்ன? 4 பானாக்கள் எல்லோருக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ள. 4 பானாக்களில் வருகின்ற விடயங்கள் பெற்றோரை அவமதிப்பதற்கான தூண்டுகோள்கள். பணம், பணத்திமிர், பணம் கிடைத்து ஈமானோடு இஸ்லாமோடு வாழ்வதில் பணத்திமிர், பட்டம், தான் வகிக்கின்ற பட்டம், பதவி, பதவி, பதவி திமிர், படிப்பறிவு, படிப்பு. நான் கலாநிதி, என்னுடைய தந்தை 5ஆம் ஆண்டு, என்னுடைய தாய் 3ஆம் ஆண்டு தான் படித்திருக்கிறார் என்ற ஒரு வகையான பெருமை. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் தெரியும். நீங்க என்ன பணம் கண்டீர்கள்? நான் பணக்காரன். என்னுடைய பதவியுடைய அந்தஸ்து தெரியுமா? பட்டத்துடைய அந்தஸ்து தெரியுமா? இப்படியான 4 பாடங்கள் இன்னும் இருக்கலாம். பிரதானமாக இந்த 4க்குள் அடங்கும். பணம், பட்டம், பதவி, படிப்பு. இதுதான் இன்று பெற்றோர்களை துச்சமாக மதிப்பதற்கும், பெற்றோர்களை அவமதிப்பதற்கும், மனதை உடைப்பதற்கும், கேவலப்படுத்துவதற்கும் பிரதானமான காரணிகள். எந்த தலைப்பு எடுத்தாலும் இது 4க்குள் அடங்கும். 4 இருந்து 5வது ஒன்றும் இருந்தது ஒருவருக்கு. பணம். யார் தெரியுமா? அவர் எகிப்துடைய நிதி அமைச்சர், ஈஜிப்டுடைய பைனான்சியல் மினிஸ்டர். அவர் யார் தெரியுமா? அவருடைய பட்டம் என்ன பட்டம் தெரியுமா? நபி பட்டம். அவர் வகித்த பதவி என்ன பதவி தெரியுமா? அந்த காலத்திலே நவீன நாகர், அதாவது இஸ்லாமிய அந்த காலத்திலே உலக மட்டத்திலே பிரபலியம் அடைந்த ஒரு நாடாக இருந்த ஈஜிப்ட் என்ற ஆங்கிலத்திலும், மிஸ்ர் என்ற அரபியிலும், எகிப்து என்று தமிழிலும் அழைக்கப்படக்கூடிய அந்த நாட்டு அமைச்சரவையின் முக்கிய அமைச்சர். அவருடைய படிப்பறிவு என்ன தெரியுமா? திறமை என்ன தெரியுமா? தான் சின்ன வயதில் கண்ட கனவுக்கு அவருடைய தந்தைக்கு கூட விளக்கம் தெரியாமல் இருந்தது. அவர் கண்ட கனவுக்கு அவரேதான் பின்னால் விளக்கம் சொல்கிறார். 5வது தெரியுமா? அவர் ஒரு அழகன், அழகு சௌந்தரியத்தின் முன்மாதிரி. யார் அவர்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சுருக்கமாக விடயத்தை தான் சொல்கிறது. கிணற்றிலே வீசப்பட்டவர்கள், வாடியிலே அள்ளப்படுகிறார்கள், பலஸ்தீனிலே, எகிப்திலே விற்கப்படுகிறார்கள். அடிமையாக விற்கப்பட்டவர் மந்திரியுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கு பல சோதனைகள். அதுக்கு பின்னர் சிறைச்சாலையை ஒரு குற்றவாளி இல்லாத ஒரு நிரபராதியாக சிறைவாசம் அனுபவிக்கிறார். பின்னால் வருகிறார் நபியாக, ரசூலாக, அந்த நாட்டுடைய களஞ்சியத்தின் பொருளாதாரத்தின் கண்காணிப்பாளராக, நமது பாணியிலே சொல்வதாக இருந்தால் பொருளாதார அமைச்சராக பதவி வகிக்கிறார். அவர் அழகு சௌந்தரியம் உள்ளவர். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களும் சகோதரர்களும் வரவேற்கப்படுகிறார்கள் மிஸ்ருக்கு. இவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு விழா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் கௌரவிப்பு விழா. இன்னொரு கௌரவிப்பு விழா நடக்கிறது. ஒரு கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் நடக்கிறது. மகன் சான்றிதழ் வாங்குகிறான், மகள் சான்றிதழ் வாங்குகிறார், மகன் மெடல் வாங்குகிறான், மகளுக்கு கப் கிடைக்கிறது, சர்டிபிகேட் கிடைக்கிறது. அந்த பட்டதாரியுடைய பெற்றோர்கள் எங்கு இருப்பார்கள்? சில பேர் அந்த பங்கனுக்கு அழைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். பிரதமர் யார்? மந்திரி. கௌரவ அதிதி யார்? வர்த்தகர். விசேட அதிதிகள் யார்? சமூகத்திலே ஏதோ ஒரு செல்வாக்குள்ளவர்கள். பெற்றோர்கள் சபையிலும் இருக்க மாட்டார்கள், அழைப்பும் கொடுக்கப்பட மாட்டாது. அழைப்பு விடுக்கப்பட்டாலும் எங்காவது ஒரு மூலையில் இருப்பார்கள்.
அந்த கௌரவிப்பு விழாவின் பிரதம அதிதியுடைய சிம்மாசனத்திலே மேடையிலே அமர வைத்து கௌரவப்படுத்தியது அந்த விழாவின் கதாநாயகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாரை தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்களைத்தான் மேடையிலே சிம்மாசனத்திலே அமர வைத்து அழகு பார்த்தார். தன்னுடைய கௌரவிப்பு விழாவின் பிரதம அதிதிகள் பெற்றோர்கள். எத்தனை பேர் எத்தனை சான்றிதழ் வாங்கியிருக்கிறோம், எத்தனை டிகிரிகளை முடித்திருக்கிறோம், எத்தனை சாதித்திருக்கிறோம். அந்த சபையிலே நம்முடைய பெற்றோர்கள் மதிக்கப்பட்டார்களா, அழைக்கப்பட்டார்களா? சிந்திப்போம், சிந்திப்போம். கண்ணியமானவர்களே, இதுவும் நான் எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு உதாரணமாக சொல்லிவிட்டேன். அன்பானவர்களே, பெற்றோரை மதித்தால் என்ன கிடைக்கும், எதிர்த்தால் என்ன கிடைக்கும், சில விடயங்களை சொல்லப் போகிறேன். பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் பரம்பரையாக அல்லாஹ் நல்லவர்களை உருவாக்குவான், நல்ல முடிவை கொடுப்பான். அவருடைய மௌத்து அழகாக அமையும், அவருடைய மறுமை வாழ்க்கை அழகாக அமையும். சிறப்புகளில் மிக முக்கியமான நிகழ்வுதான் கண்மணி சொர்க்கத்தை நபியவர்கள் கண்ட காட்சிகளிலே எவ்வளவு ஆச்சரியமான நிகழ்வு என்று பாருங்கள். இப்படி ஒரு சாதனை யாராலும் படைக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய குர்ஆன் ஓதுகின்ற ஓசை காதுக்கு கேட்கிறது. சொர்க்கத்தில் கேட்டார்கள், யாருடைய ஓசை? யாருடைய ஓசை? ஹாரிசாவுடைய ஓசை. ஹாரிசா, அந்த ஹாரிசா யார்? ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நபியவர்கள் அந்த கிராத்தை சொர்க்கத்திலே செவிமடுக்கும் பொழுதும் உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கதாலிக்கும் பேர் ஹாரிசா தாய், அவருடைய தாய் தான் அந்த காலத்தில் உயிரோடு இருந்தார். தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளையாக வாழ்ந்தார்கள். அந்த தாய்க்கு செய்த உபகாரம் இப்படித்தான், இப்படி உபகாரம் செய்வதனால் தான் இந்த அந்தஸ்து கிடைத்தது. எந்த அளவு தாயை மதிப்பார்கள் என்றால், தாய்க்கு வயோதிப காலம், தெளிவாக உச்சரிப்பு வராது. தாய் ஏதாவது சொல்வார்களாம், ஒரு தடவை சொல்லும் பொழுது விளங்காவிட்டால் மீண்டும் தாய் நீங்க சொன்னது விளங்கலம்மா, திரும்ப சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்கள் என்று கூட, தாயுடைய பேச்சு தனக்கு விளங்கவில்லை என்று கூட கேட்பதனால் தாய்க்கு மனதுடையும் என்று பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு தனியை கூப்பிட்டு கேட்பார்களா, என்னுடைய தாய் என்ன சொன்னார் எனக்கு கிளியராக விளங்கவில்லை. அந்த அளவு உபகாரம். பல தக்குள்ளகமா அருவருத்தி, ஒரு அருவருப்பு, ஒரு அடையாளத்தை கூட வெளிப்படுத்த வேண்டாம். சீ என்று கூட சொல்ல வேண்டாம். நினைக்கிறார்கள் சீ என்று சொல்லக்கூடாது, எல்லா சூசன வார்த்தைகளையும் பேசலாம். அப்படி நினைத்தீர்களோ தெரியாது. இன்றிலிருந்து சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். சீ என்று கூட சொல்லக்கூடாது. மற்ற காரமான, அசுத்தமான, கேவலமான தாய்க்கே தாயை இழுத்து இல்லையா பிள்ளைகள்? தந்தைக்கு வாப்பம்மாவை இழுத்து கேட்கின்ற பிள்ளைகள் இல்லையா? நான் சொல்வது பொய்யா? பொய்யா? உம்மாவுக்கு உம்மாவை எடுத்து கேட்கின்ற காலம். எப்படி உட்படுவோம்? எப்படி நல்ல மௌத்து வரும்? எப்படி கபர் சொர்க்க பூங்காவாக மாறும்? எப்படி சிராத்துல் முஸ்தகீமை தாண்டலாம்? எப்படி கலிமா வரும் பிரியும் பொழுது? அப்துல்லா இப்னு அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் கூப்பிட்டார்கள் ஒரு தடவை, அப்துல்லா வாரம்மா. தாய் கூப்பிட்டதற்கு ஆன்சர். தாய் கூப்பிட்ட சவுண்டை விட இவர்களுடைய சவுண்ட் கொஞ்சம் கூடி விட்டது. உடனே போய் 2 அடிமைகளை வாங்கி அதுக்கு தௌபா செய்யும் முகமாக உரிமையிட்டார்களா? தாய் கூப்பிட்டதற்கு இதோ வருகிறேன் என்று சொன்னது நல்ல விடயம்தான். சத்தம் கொஞ்சம் கூடி விட்டது என்பதற்காக 2 அடிமைகளை உரிமையிட்டார்களா? நாம் போடுகின்ற சத்தம், நாம் விளையாடுகின்ற கேம்களுடைய சத்தம், நாம் விளையாடுகின்ற, நாம் கேட்கின்ற மியூசிக் உடைய சத்தம், தாய்க்கு தூங்க முடியாமல் இரவெல்லாம் வெடித்து கத்தி கத்தி விளையாடுகின்ற பப்ஜி சொர்க்கம் கொண்டு போகுமா நம்மை? தாய் தந்தைக்கு தூங்க முடியாது, நோயாளிக்கு தூங்க முடியாது. அவர் தாய் கூப்பிட்ட அழைப்புக்கே சத்தமாக வருகிறேன் என்று சொன்னதால் 2 அடிமைகளை உரிமையிட்டார். இதுதான் வாழ்க்கை. ஹஜ்ர் இப்னு அத்பர் ரஹ்மத்துல்லாஹி தாயுடைய படுக்கை 4 தட்டி
உதறி படுக்கையை தயார் செய்து அந்த படுக்கையை கையால் முழுமையாக தடவி பார்த்து ஏதாவது மண்கள், கல்கள், முள்ளுகள் இருக்கிறதா என்று மாத்திரம் அல்ல, அந்த படுக்கையிலே படுத்து அங்குமிங்கும் புரண்டு என்னுடைய தாய்க்கு தொந்தரவு செய்கின்ற ஏதாவது இந்த படுக்கையில் இருக்கிறதா என்று உடம்பால் பரிசோதித்து விட்டுத்தான் தாயை அந்த படுக்கையிலே படுக்க வைப்பார்களாம். வாழ்க்கையிலே தாய்க்கு ஒரு வெற்றி பிரித்து கொடுத்திருக்கிறோம். வாழ்க்கையிலே தாயுடைய அறையை சுத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். வாழ்க்கையிலே தாய்க்கு ஒரு சாரி கழுவி கொடுத்திருக்கிறோம். வாழ்க்கையிலே தாயுடைய தலைவர்க்கத்துக்கு பாம்பூசி விட்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே தாயுடைய தலையை ஒரு தலைமையாவது வாரி விட்டிருக்கிறோம். இதனால் ஹராம் மக்ரூஹ் இல்லை இல்லை. அது பெண் பிள்ளைகள் தான் செய்ய வேண்டும் என்பதும் இல்லை. பெண் பிள்ளைகள் பெண்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை மாத்திரம் செய்யும். நமக்கு செய்ய முடியுமானதை செய்யலாம். ஒரு இமாமுடைய சம்பவம் இருக்கிற, பேர் ஞாபகம் வரவில்லை. தாய்க்கு பேன் பார்த்து விடுவார்களாம். தாய்க்கு பேன் பார்த்து விடுவார்களாம், பேன் குத்துவார்களாம். பெண் குழந்தைகள் கூட செய்யாத காலம். அன்பானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பிள்ளை ஒன்று மௌத்தாகினார், மகன் ஒன்று மௌத்தாகினார். ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், உங்களுடைய மகன் உங்களோடு எப்படி நடந்து கொள்வான்? எப்படி நடந்து கொள்வான்? என்னுடைய மகன் எப்படி தெரியுமா? பகலிலே நான் நடந்து சென்றால் எனக்கு பின்னால் வருவான், எனக்கு எந்த ஆபத்தும் எனக்கு பின்னால் வரக்கூடாது என்று. நான் இரவில் நடந்து செல்லும் பொழுது எனக்கு முன்னால் வருவான். ஏதாவது ஆபத்து வந்தால் அது அவனுக்கு ஏற்படட்டும், என்னை பாதுகாக்க. நான் கீழ் மாடியில் இருந்தால், வீட்டின் கீழ் மாடியில் நான் இருந்தால் மேல் மாடிக்கு ஏற மாட்டான். நான் இருப்பதனால் நம்முடைய பிள்ளைகள் தலைக்கு மேலே வேண்டும் என்றாலும் ஏற தயார். இப்படி காலம் தாயத்தோடு தலையை மிதிக்கின்ற காலம். அன்பானவர்களே, இதே விடயத்தை சொல்லி அவர்கள் வந்தவர்களுக்கு கண்ணீர் வடித்து மகனுடைய சிறப்பம்சங்களை சொல்லி முடித்தார்கள். நபியவர்களுடைய மச்சான் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கருடைய மருமகன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர், அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய மகன் தான் ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தாயுடைய துஆவுடைய இருக்கிறது. ஆமிர் என்று சொல்கிறார், நான் என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிய பிறகு ஒரு வருட காலம் வெறும் என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக, இல்லா சஅல்துல்லாஹ லஹுல் அஃவ, ஒரு வருடம் தொடர்ந்து என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக என்ற துஆவை விடாமல் கேட்டு வந்தேன். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. துஆ உச்சரிப்பு பிழை என்று எத்தனை பேருக்கு பாடம்? எத்தனை பேர் ஓதுகிறோம்? தாய் தந்தைக்கு அல்லாஹ் படித்து தந்த துஆ. என்னைய உலகத்தில் எத்தனை பேருக்கு துஆ கேட்கிறோம்? எத்தனை பேருக்கு அழுதல் துஆ கேட்டிருக்கிறோம்? கனிமன் அங்கு இங்கு அந்த நாடு இந்த நாடு மக்களுக்கெல்லாம் துஆ கேட்பார். தாய் தந்தைக்கு துஆ கேட்காமல் கையை உயர்த்திய பிள்ளை கீழே கையை விடும் என்றால் அவர் முழு உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் துஆ கேட்டாலும் அவர் கேட்ட துஆவிலே உப்பில்லாத துஆவை, உப்பில்லாத துஆ. அந்த துஆ பாடவும் இல்லை, கண்ணியமானவர்களே, பாடமானவர்கள் ஓதுவதும் இல்லை. குறைந்தது இமாம் ஓதுகின்ற துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்கும் இருக்க நேரம் இல்லை, பிஸி. அன்பானவர்களே, அவருடைய மௌத் எப்படி வந்தது தெரியுமா? தந்தைக்கு ஒரு வருடம் தொடர்ந்து மன்னிப்பை மாத்திரம் அல்லாஹ்விடம் கேட்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மௌத் எப்படி தெரியுமா வந்தது? சக்கராத் நேரம். பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் மௌத் அழகாக அமையும். பெற்றோருக்கு நோவினை செய்தால் அது தனித்தலைப்பு இணைப்பேன், முடிக்க நினைக்கிறேன், முடிக்கின்ற நேரம்
அன்பானவர்களே, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் சக்கராத்தும் அழகாக அமையும், வாழ்க்கையும் ஒழுங்காக அமையும், எல்லா பிரச்சனைகளும் இல்லாமலாகும், நோய் நம்பலங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், பொருளாதார நெருக்கடி நீங்கும். அதுக்கு அதிர்க்கிறது சொல்லி முடித்துவிட்டு சொல்லுவேன். சக்கராத்துடைய நேரத்திலே கட்டிலே படுத்த வண்ணம் இருக்கிறார்கள். மகரிபுடைய அதான் கேட்கிறது. உடனே சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு போங்கள். இல்லை, நீங்கள் சக்கராத் ஹாலில் இருக்கிறீர்கள், வீட்டில் தொழுதாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள் பக்கத்தில் உள்ளவர்கள். இல்லை, என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் பொழுது, என்னுடைய அல்லாஹ் இறைவன் என்ன அழைக்கின்ற பொழுது நான் எப்படி வீட்டில் இருக்க முடியும்? கட்டிலோடு சக்கராத்தில் இருப்பவரை மஸ்ஜிதுக்கு மகரிப் தொழுகைக்கு தூக்கிக் கொண்டு போனார்கள், சப்பிலே வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது ரக்காத்தை கட்டிலே அமர்படுத்த வண்ணம் தொழுகிறார்கள், இரண்டாவது ரக்காத்தை தொழுகிறார்கள். இரண்டாவது ரக்காத்தை இமாம் தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இவர்கள் மாமூமாக தொழுது கொண்டிருக்கும் பொழுது, அந்த தொழுகையிலே, அந்த கட்டிலே, அந்த மஸ்ஜிதுக்குள்ளே ரூஹு பிரிந்தது. தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளை தொழுகையில் மௌத்தாகிறார். சம்பவம் ஒன்று வந்திருக்கிறது. அல்கமா ரலியல்லாஹு பேர் வந்திருக்கிறது, பேரிலே உறுதி இல்லை என்று வந்திருக்கிறது. ஒரு சஹாபி, ஒரு வாலிபருக்கு அந்த சம்பவம் வந்திருக்கிறது. அந்த சம்பவம் பல கிதாபுகளை பதியப்பட்டிருக்கிறது. சிலருடைய கருத்து அந்த சம்பவம் சற்று பலகீனமானது என்றாலும் அப்படி ஒரு சம்பவம் பல இமாம்கள் வாயிலாக பதியப்பட்டது நான் சொல்கிறேன். சக்கராத் ஹால். நபி அவர்கள் பக்கத்தில் கலிமா ஞாபகப்படுத்தப்படுகிறது. கலிமாவை அவர்கள் சொல்ல முடியவில்லை. யார்? நபி அவர்களுக்கு பின்னால் தொழுதவர், காலை மாலை நபியுடைய முகத்திலே முடித்தவர், எல்லா விடயங்களையும் நபி அவர்களிடம் கேட்டு செய்தவர், சஹாபி. கலிமா வரவில்லை. என்ன பிரச்சனை? நபி அவர்கள் கலிமா சொல்லி ஞாபகப்படுத்தி கலிமா வரவில்லை. தாய் கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார். தாயோடு மனஸ்தாபம். கூப்பிடுங்கள் தாயை. சொன்னார்கள், கொஞ்சம் உங்களுடைய மகனை மன்னித்து விடுங்கள். ஆரம்பத்தில் தாய் சொன்னால் மன்னிக்க மாட்டேன், அவனுடைய மனதை நோகடித்திருக்கிறான். ஏதோ தடவை நடந்திருக்கும், என்னவென்றே வரலாற்றில் இல்லை. தாயனுடைய மனதை நோகடித்திருக்கிறான். தாயே, ஒரு நெருப்பு மூட்டப்பட்டு அந்த நெருப்பிலை இவனை தூக்கி, அதை மூட்டி இருக்கின்ற நெருப்பை காட்டி கேட்டார்கள், இந்த நெருப்பிலை உடைய மகனை தூக்கி போட போகிறேன், விட்டுக் கொடுப்பீர்களா? இல்லை, விட மாட்டேன். தாய் தந்தை ஏற்படுத்தான். அவர்களை ஏற்றினாலும் துன்புறுத்தினாலும் நோகடித்தாலும், ஏன் நவீன காலம் என்ற ஒரு மௌட்டிக காலத்தில் வாழ்கிறோம். கை நீட்டுகின்ற பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். தேவையில்லாத பாவனைக்கு பணம் இல்லை என்று தந்தையுடைய கண்ணை பிடுங்கிய பிள்ளைகள் உருவாகிவிட்டார்கள். தாயுடைய வயிற்றை கிழித்தவர்கள் உருவாகிவிட்டார்கள். ஏன் தாய் தந்தையை கொல்ல நினைத்தவர்களும் உருவாகிவிட்டார்கள். சொல்லலாம் தைரியமாக, நடக்கின்ற காலம். அப்படி சொன்ன விட மாட்டேன், மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் அவருக்கு கலிமாவே வந்தது. நல்ல மௌத்து வேண்டுமா? பெற்றோர்களை மகிழ்விப்போம், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வோம், தேடி தேடி உதவி செய்வோம். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு சொல்லி 3 நிகழ்வுகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதில் ஒன்று நான் சொல்ல வந்தேன். 2 பிரச்சனைகள் நமக்கு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 2 தலைப்பு தான். ஒன்று உடலியல் ரீதியான பிரச்சனை, வெளியிலே பொருளாதார ரீதியான பிரச்சனை. உடல் இருந்தால் அனுபவிக்க பணம் இல்லை, பணம் இருந்தால் உடல் இல்லை, நோய் நம்பலம். 2க்கும் தீர்வு பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக வாழ்வது. யாருக்கு மகிழ்ச்சியோ அது இதை தமிழில் மொழிபெயர்ப்பு சொல்கிறேன். 2 விடயங்கள் கிடைப்பதை யாருக்கு சந்தோஷமோ, யாருக்கு விருப்பமோ அவர்கள் 2 விடயங்களை செய்ய வேண்டும். ஒன்று அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, இன்னும் ஒன்று ஆயுளில் அபிவிருத்தி. நீண்ட ஆயுள், பொருளாதார அபிவிருத்தி கிடைக்க வேண்டுமோ அவர் செய்ய வேண்டியது ரஹிமா, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பது, உறவினர்களை தேர்ந்தெடுப்பது. 2 நிகழ்வுகளை சொல்லுங்கள், சுருக்கம் விடையெல்லாம். பொருளாதார அபிவிருத்தி 1 நிமிடத்தில் ஏற்பட்டது. மூசா நபியுடைய காலத்தில் ஒரு கொலை நடக்கிறது. சூரா பக்கரா என்ற பெயர் வந்தது இந்த பக்கராவால் தான். பசுமாடு என்ற சூறாவுக்கு பசுமாடு என்று வந்தது இந்த பசுமாடால் தான். அந்த கொலை செய்யப்பட்ட மனிதரை கொன்றவர் யார்? தலைமறைவு. கேட்டால் யாரும் சொல்லவில்லை, நான் ஏற்றுக்கொள்ற நிலைமை வரவில்லை. கொலையாளி யார் தெரியாது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவித்தான். அவர்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும். அந்த பசுமாட்டுடைய முள்ளை எடுத்து அந்த
கொலை செய்யப்பட்டவருடைய உடம்பை தட்டினால் அவருக்கு உயிர் வந்து அவர் சொல்வார், என்னை கொன்றவன் வந்தார். கேள்வி கேட்டார்கள், எப்படிப்பட்ட பசுமாடு, என்ன நிறம், எந்த ஜாதி? கேட்டு கேட்டு 1.5 பக்கத்தை குர்ஆனிலே கிடைத்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, கேள்வி கேட்டு கேட்டு சிரமப்படுத்திக் கொண்ட எந்த பசுமாட்டை அறுத்திருந்தாலும் நிறைவேறி இருக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி பசுமாடு, என்ன நிறம், எந்த குவாலிட்டி, எப்படி இப்படி என்று இந்த கேள்விக்கென்று பிறந்தவர்கள் போன்று பனி இஸ்ராயீல் கேள்வி கேட்டு அல்லாஹ் ஒரு டிமாண்டை போட்டான். என்ன டிமாண்ட்? அந்த மாடு எந்த வயலிலும் உழவி இருக்க கூடாது, எந்த வேலையும் செய்திருக்க கூடாது, எந்த பணிவிடைக்காகவும் அந்த மாட்டை பயன்படுத்தி இருக்க கூடாது. ஃப்ரெஷ்ஷான மாடாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு கவர்ச்சியான, கண்ணுக்கு பிரைட்டான நிறமாக இருக்க வேண்டும். அந்த அடையாளத்தை தேடி தேடி சஃப்ரா மஞ்சள் நிற மாடு தேடி தேடி அலைகிறார்கள். அலைந்து அந்த மாட்டை கண்டார்கள். அந்த மாடு யாருடையது என்று கேட்டார்கள். பக்கத்திலே ஒரு வாலிபர் இருந்தார். என்னுடைய மாடு, என்னுடைய மாடு. அந்த மாடு அவருடைய அனந்தரமாக கிடைத்த ஒரே ஒரு சொத்து. தந்தை மரணிக்கும் பொழுது பிள்ளைக்கு விட்டு சென்ற அனந்தர சொத்து. கேட்டார்கள், இந்த மாட்டை நீ எங்களுக்கு விற்க வேண்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் தருவோம். அவருக்குள்ளதே ஒரு சொத்து. மாட்டின் விலை என்ன தெரியும். அவருக்கு உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான், நல்லதோர் பணத்தை கேட்க வேண்டும். தேவையில்லாமல் கேள்வி கேட்டு அவர்கள் உண்ணுகின்ற பருப்பு தான் இது. அன்பானவர்களே, மறுமுனையிலே நமக்கு படிப்பினை. அந்த வாலிபர் சொன்னார், இந்த மாட்டை அறுத்து உரித்து சதைகளை எல்லாம் எடுத்து எலும்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு இந்த மாட்டுடைய தோல் நிறைய மீண்டும் தங்கத்தை நிறைத்தால் எந்த அளவு வருமோ, இந்த மாட்டுடைய தோலை தங்கத்தால் நிறைத்தால் எந்த அளவு தங்கம் வருமோ அந்த அளவு தங்கத்தை தந்தால் தருவேன். மாடுதான் சொத்து. ஒரு டீல் நடக்கிறது. எத்தனை கிலோ தங்கம்? ஒரு 500 ராத்திரண்டு போட்டு பார்ப்போம். 500 கிலோ எத்தனை பவுன்? இன்றைய நாளுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். இன்றைய நாளுக்கு கணக்கு போட்டு பாருங்கள். அந்த வாலிபரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது குர்ஆனுடைய விரிவுரைகளிலே. கான பர்ரம்பி வாலிதை, அவர் தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக வாழ்ந்தவர். இறுதியாக முடிக்கிறேன். முடித்திருக்க வேண்டிய நேரம் ஒரு 2-3 நிமிடங்கள் எனக்கு தேவை. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? சொர்க்கத்திலே தனிமுத்தால் ஒரு மாளிகையை உலகத்திலிருந்து கொண்டு கட்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தகுதி. உமர் ஒரு பாதையில் சென்றால் இப்லீஸ் அந்த பாதையில் உமரை கண்டால் பயந்து நழுகி செல்வான். இப்லீஸ் எஸ்கேப் ஆகுவான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் உமர் உவைசுல் கரணியை, உவைஸ் இப்னு ஆமிரை சந்திக்க கிடைத்தால் உங்களுக்காக இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள். சஹாபிக்கு சொல்லுகிறார்கள், தாபியிடம். அவர் தாபி பட்டத்தோடு வாழ வேண்டியவர், ரலியல்லாஹு சொல்ல வேண்டும். நபியருடைய காலத்தில் வாழ்ந்தால் நபி அவர்களை சந்திக்கவில்லை, வரவில்லை, காணவில்லை. ஏன் வரவில்லை? கம்பெனி அல்ல, ஃபேக்டரி அல்ல, தொழில் அல்ல, வருமானம் அல்ல தடை. ஏன் வரவில்லை? நபி அவர்களை சந்தித்து ஈமானோடு சந்தித்து ஒரு 5 நிமிடம் நபியோட சபையில் இருந்துவிட்டு அவர் போய் ஈமானோடு வஃபாத்தாக இருந்தால் சஹாபி பட்டம். ஏன் வர நேரம் இல்லை தெரியுமா? எனக்கு சஹாபி பட்டம் வேண்டாம், என்னுடைய தாயுடைய பணிவிடை எனக்கு முக்கியம். தாயை விட்டு விட்டு வர மாட்டேன். நபி அவர்கள் புகழ்ந்து சொன்னார்கள், யார் அந்த பெரிய ஆளா, என்னிடம் வரவில்லை, என்னிடம் பய செய்யவில்லை. உமர், உங்களுக்காக துஆவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். யமன் வாசிகள் யார் வந்தாலும் கேட்பார்கள். ஒருவர் உம்ராவுக்கு போக சொல்லிக் கொண்டு போகும்பொழுது இப்படி நீங்கள் கண்டால் துஆவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி உம்ராவுக்கு போனவர்கள் சந்தித்தார்கள். நீங்கள் உங்களில் வயசு இருக்கிறா? இருக்கிறார். நீங்கள் வயசு பின் ஆமிரா? ஆம். உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறாரா? ஆம். உங்களுக்கு நபியோட அடையாளம் சொன்னார்கள். அவருக்கு அந்த குஷ்டரோகம், உடம்பிலே வெண்குஷ்டம், தோலெல்லாம் சாதாரண நோய் அல்லாது, தோல் சிகத்து அப்படி வெண்மையாகி துண்டு துண்டாக கலந்து விடுகின்ற நோய் அது. அது இந்த காலத்திலே கேன்சர், எய்ட்ஸ் போன்ற ஒரு நோய். அது ஆட்கொள்ளி நோய். அது அந்த நோய் அவருக்கு இருந்தது. தாய்க்கு செய்த பணிவிடையால் சுகமாகி
ஒரு கொயினுடைய அளவு தான் இருக்கிறது, ஒரு நாணயத்துடைய அளவு தான் பேலன்ஸ். உங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருந்ததா? ஆம். அதுல இப்பொழுது ஒரு கொயினுடைய அளவு தான் பேலன்ஸா? ஆம். நீங்கள் தான் எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். தாய்க்கு பணிவிடை செய்து சஹாபி பட்டம் வேண்டாம், என்னுடைய தாய் தான் தேவை என்ற மனிதர் சஹாபியை விட அந்தஸ்து குறைந்தவர். ஆனால் எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் தகுதியான உமரிடம் எனக்கு அவனை இஸ்திக்ஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ள நபி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். எனக்கு அவனை பாவ மன்னிப்பு தேடுங்களே என்றார். அவர் இஸ்திக்ஃபார் செய்தார். கேட்டார்கள், உங்களோட ஹலீஃபா இருக்கின்ற பின்னால் சந்தித்தார்கள். நான் எங்கு போகிறேன்? கூஃபாவுக்கு போகிறேன், ஈராக்குக்கு போகிறேன். கூஃபா கவர்னருக்கு கடிதம் எழுதி தரவா? உங்களை கொஞ்சம் நல்ல முறையில் கவனிக்க சொல்லி, உங்களை விசேஷமாக கவனிக்க சொல்லி. இல்லை இல்லை, அவர் பணிவோடு வளர்ந்தவரே, அவர் பணிவுள்ளவரே, தாய்க்கு பணிவிடை செய்தவரே, தாயுடைய கால் பாதத்திலே சொர்க்கத்தை தேடிய புனிதர் அல்லவா? அவர் சொன்னார், இல்லை ஹலீஃபா, இல்லை உமர் ரலியல்லாஹு, நான் சாதாரண மக்களோடு வாழ்ந்து சாதாரண மக்களோடவே நானுடைய காலத்தை கடத்துகிறேன். எனவே கண்ணியமாக சொல்லிக் கொண்டே போகலாம். பெற்றோருடைய விடயத்திலே கவனம் செலுத்துங்கள். உயிரோடு இருக்கின்ற பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். துஆவை அதற்கு தடையாக எந்த பிஸிகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டாம். பெற்றோர்களுக்கு ஹாஸ்பிட்டலுடைய தேவையா நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்கள். வீல் சேரை நீங்கள் தள்ளுங்கள். டேப்லெட்டை நீங்கள் எடுத்து வேலைக்காரன் வைத்து செய்வது பெருமை அல்ல. சிலர் சொல்வார்கள், நான் எல்லாவற்றுக்கும் தாய் தந்தைக்கு ஆள் போட்டிருக்கிறேன், நேசுக்கு சல்லி கொடுத்து நான் தங்க வைத்திருக்கிறேன், போட் போய்க்கு பணம் கொடுத்து வீழ்ச்சியாரை தள்ள வைத்தேன். பெருமை அல்ல, நீங்கள் தள்ள வேண்டும். தூக்கிக் கொண்டு தவாப் செய்தார்கள். ஒருவர் வந்து கேட்டார், என்னுடைய தாய் இவருடைய எல்லா தேவையும் என்னுடைய முதுகுக்கு மேல் தான், என்னுடைய எல்லா தேவைகளும் தாயுடைய தேவையெல்லாம் என்னுடைய முதுகுதான் அவருடைய வாகனம், என்னுடைய முதுகுதான் அவருடைய கதிரை, என்னுடைய முதுகுதான் அவருடைய எல்லா விடயங்களும். நான் இப்படி தூக்கிக் கொண்டு என்னுடைய தாயை வாழ்நாள் பூராக சுற்றித் திரிகிறேன், அவருடைய கடமை நிறைவேற்றி விட்டேனா? சொன்னார்கள், இல்லை, கற்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு முறை நீ புரளும் பொழுது துடிக்கும் பொழுது ஏற்பட்ட வருத்தத்துக்கு இது அனைத்தும் ஈடாகாது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கிறோமா? ஒரு நாள் தாய் தந்தையருடைய பணிவிடை செய்திருக்கிறோமா? ஒவ்வொன்றா சிந்திப்போம். காலாகாலம் உணவூட்டி வளர்த்த தாய்க்கு ஒரு பொடி சோறு ஊட்டி விட்டிருக்கிறோமா? ஒரு கரண்டி கஞ்சி ஊட்டி விட்டிருக்கிறோமா? எல்லாமே ஆள் வைத்து செய்து பணம் கொடுக்கிறோம். நீங்கள் செய்யாதவரை அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளை என்ற பாடத்தில் ஃபெயில் தான், எஃப் தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது அனைத்தை விட முதன்மையாக பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்கின்ற அந்த பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக நம்மை வாழ செய்வாயாக. வஃபாத்தாகிய பெற்றோர்களுக்கான சதகா ஜாரியாக்களை தான தர்மங்களை அவருடைய பெயர்களை சொல்ல நீ கிருபை செய்வாயாக. அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் துஆ செய்து அவருடைய அந்தஸ்தை கூட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகின்ற பக்குவத்தை தருவாயாக. உயிரோடு இருக்கின்ற பெற்றோருடைய மன குளிர வைத்து அந்த மன குளிர்ச்சியோடு கண் குளிர்ச்சியோடு அவர்களை விட்டு பிரிய நமக்கு கிருபை செய்வாயாக. அவருடைய துஆவுக்கு நம்மை பாத்திரமாக்குவாயாக. ஈமானில் வாழ்ந்து களிமானில் மரணிக்கக்கூடிய